திருவள்ளூர் அருகே ஆடுகளை கடத்தி செல்ல முயன்ற 4 பேரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்களை போலீஸ் அதிகாரிகள் விடுவித்தது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தண்டலம் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவர் வளர்ந்து வந்த ஆடுகளை காரில் வந்த 4 இளைஞர்கள் கடத்தி செல்ல முயன்றனர். அப்போது காரை தடுத்து நிறுத்திய அப்பகுதி மக்கள் இளைஞர்களை பிடித்து சரமாரியாக தாக்கி போலீசிடம் ஒப்படைத்தனர். பின்னர் ஆடு உரிமையாளரிடம் புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸ் அதிகாரிகள் CSR மற்றும் பதிவு செய்து அவர்களை விடுவித்துள்ளனர். இதனை அறிந்த பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அறநிலையத்துறை சார்பில் பழனியிலிருந்து அறுபடை வீடுகளுக்கு செல்லும் 2ஆம் கட்ட சுற்றுலா பயணத்தை சார் ஆட்சியர் கிஷன்குமார் தொடங்கி வைத்தார். அறுபடை வீடுகளுக்கு பக்தர்களை இலவசமாக அழைத்து செல்லும் ஆன்மீக சுற்றுலா திட்டம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆன்மீக சுற்றுலாவின் 2ஆம் கட்ட பயணம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று தொடங்கியது. திண்டுக்கல், கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 4 பகுதிகளிலிருந்து 60 வயதிற்கு மேற்பட்ட 210 பேர் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பழனியில் தொடங்கியுள்ள இப்பயணம் பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை கோவில்களுக்கு 4 நாட்கள் சென்று வருகிற வெள்ளிக்கிழமை மீண்டும் பழனியில் நிறைவடையும். இந்த பயணத்தை பழனி சார் ஆட்சியர் கிஷன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மூத்த குடிமக்கள் பயணம் மேற்கொள்வதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக மருத்துவ குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டையில் உள்ள மகேந்திரவாடி ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மகேந்திரவாடி ஏரி நிரம்பி அதிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் சுற்றுலா தலம் போல ஏரி காட்சியளித்தது. இதனையடுத்து அங்கு குடும்பத்துடன் வருகை தந்த பொதுமக்கள் சுற்றுலா தலத்தை காண்பது போல ஏரியை கண்டு ரசித்தனர். சிறுவர்கள் ஏரி தண்ணீரில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். மகேந்திரவாடி ஏரியை நிரந்தர சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.